சினிமாவில் சிம்பு மீது குறை சொல்லாத ஆட்கள் மிக மிக குறைவு. ஏன் சிம்புவோட அப்பா டிஆர் கூட மகனை பற்றி குறை சொல்லியிருக்காரு. எல்லாம் அலட்சியம், காலதாமதம், ஓவர் வாய் அப்படிங்கிற ரீதியிலேயே இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் சிம்புவை யாரும் குறை சொல்ல முடியாது, அது நட்பு. நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கும் சிம்புவோட நட்பு பட்டியலில் ஒருவர் இணைஞ்சிட்டா சிம்பு அவருக்கு அடிமையாகவே ஆகிடுவார். அந்த வகையில் சமீபத்தில் சிம்பு அசத்தியது விக்ரம் பிரபுவை. விக்ரம் பிரபு ஷாமிலி இணைஞ்சு நடிக்கும் வீர சிவாஜி படத்துக்காக ஒரு பாட்டை சிம்பு பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. விக்ரம் பிரபுவும் சிம்புவும் நண்பர்கள் அப்படிங்கறதால விக்ரமே நேரடியாக கேட்க ஓகே சொல்லி பாடியும் கொடுத்திருக்காரு. பாடினதுக்காக சம்பளமாக ஒரு தொகையை எடுத்து கொடுத்திருக்காங்க. சிம்பு அதை வாங்க மறுத்துட்டாராம். இது என் ஃப்ரெண்ட் விக்ரம் பிரபுவுக்காக பாடினது, இதுக்கு எப்படி சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு கடைசி வரை வாங்கவே இல்லையா. சிம்புவுக்குள்ள இப்படி ஒரு நல்ல குணமா அப்படின்னு வியந்திருக்காங்க. சிம்பு பாடிய அந்த தாறுமாறி தக்காளி சோறு பாடலுக்கு, சிம்பு பாடின அந்த தாறுமாறு தக்காளி சோறு பாட்டுக்கு விக்ரம் பிரபுவும் ஷாமிலியும் ஜார்ஜியாவில் நடனம் ஆடிருக்காங்க. என்ன பாடல் பதிவுக்கு சிம்பு வர்றதுக்கு தான் 1 மணி நேரம் காலதாமதம் ஆகியிருக்கு. அதை மட்டும் மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே எஸ்டிஆர். What you gonna do with all that junk inside your trunk? நான் ஒருவேளை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இப்படி வச்சுருந்துருக்கவே மாட்டேன். நானும் அனிருத்தும் ஒரு எஃப்எம் ஸ்டேஷனில் உட்காந்து இதை லான்ச் பண்ணியிருப்போம். லான்ச் பண்ணிட்டு ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப அனிருத்தோட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்படி எனக்கும் பாக்கிக்கும் வெளியே வந்து நம்பிக்கையே இல்லை. என்ன பாக்கி சும்மா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களோ, நம்பலாமா, அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருண்ணே அப்படின்றாரு. ஒருவேளை டவுட்டாக இருக்குல்ல உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆச்சரியம். எங்களை நம்புறதுக்கே ஒரு நாள் ஆச்சு. பட் பிசி சார் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெமோ ஆக்சுவலாக ஒரு குட்டி ரெமோவாக இருந்தது. ஒரு சங்கர் சாரோட பட ரெமோ அளவுக்கு மாறினது பிசி சார் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான். தேங்க்யூ பிசி சார், நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கலன்னா அது இவ்வளோ பெருசாக ஆயிருந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். கேர்ள் கேரக்டர் பண்ணும்போது சார் ரசித்து ஷூட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி பொறாமப்பட்டதுக்கு காரணம்லாம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் க்ளோஸ்அப்புக்கெலாம் அவ்வளோ நேரம்லாம் யாரும் லைட் பண்ணதே கிடையாது. என் க்ளோஸ்அப்லாம் அப்படி வச்சு கண்ணுக்கு மட்டும் ஒரு லைட்லாம் பிசி சார் வச்சுருப்பாங்க. நான் அப்படியே பார்ப்பேன். நானே லவ் ஆயிடுவேன் அப்பப்போ. சே அது நீ தான்டா. உண்மையிலே இந்த லேடிஸ் எல்லாம் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன். இந்த த்ரெட்டிங் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு முடியாக பிடுங்குறாங்க. செத்துட்டேன் நான் 3 தடவை பண்ணேன். நான் 42 டேஸ் பண்ணோம் இந்த கேரக்டர் மட்டும். அதில் 3 தடவை த்ரெட்டிங், எப்படி சொல்கிறேன்னு தெரியல, த்ரெட்டிங் வேக்சிங் இதெல்லாம் பண்ணேன் நான் கையில். அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி இழுத்து விட்டுக்கிட்டே இப்படியே நடந்து இப்படியே ஸ்லோவாக இப்படியே வந்து நின்னேன். பிசி சார் இப்படியே பார்த்தாங்க. ஐயோ அப்படின்னாங்க. ஐயோவா போச்சா, அப்போ ஏற்கனவே வேறு ஒரு 20 நாள் ஷூட்டிங் பண்ணிட்டோமே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இதுக்கு வேறு மாதிரி லைட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு பிசி சார் என்னை ஃப்ரேமில் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. ஓகேன்னு அண்ட் முத நாள் வந்து எப்படி இதுக்கு இந்த கேரக்டருக்கு எப்படி நடிக்கணும்னே தெரில. எப்படி பண்ணாலும் அது வேறு மாதிரி இருக்காது.